எக்ஸலண்ட், ஆங்கிலமே அருகில் வா. ஸோ இந்த பாடம் முக்கியமாக எதற்காக அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு காலேஜுக்கு வரும்போது ஆங்கிலத்தில் நிறைய கிளாஸ் இருக்கும், அப்போ நமக்கு சரியாக புரியாமல் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ். ஸோ நம்ம மற்றவங்க பேசுகிறத ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முதல் கொஷினு. இரண்டாவது, நிறைய ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியணும். அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை பற்றிய பயத்தை நம்ம ஓட்டணும். சுயமாக படிக்கவோ அல்லது எழுதவோ முடியணும் ஆங்கிலத்தில். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது வந்துடும். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? ஒரு பாடம் இருக்குது, இந்த பாடத்தை ஒருத்தர் படித்து காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் படித்து காட்டுவாங்க. ஸோ எப்படி படிக்கிறாங்க, எப்படி உச்சரிக்கிறாங்க, எப்படி குரூப் ஆஃப் வேர்ட்ஸு, சங்க் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை எப்படி சேர்த்து அவங்க படிக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரவுண்ட். ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பாடம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். மூணாவது, கண்களை மூடி அவரை மறுபடியும் பேச விட்டு கரெக்டாக நமக்கு புரியுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இவர் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வார்த்தையிலேருந்து, இந்த டைட்டிலேருந்து பேசுவார். இப்போ பாருங்கள். The moon's influence, tides and beyond. The moon's gravitational influence governs Earth's tides, orchestrating the rhythmic rise and fall of ocean waters. This gravitational pull, a result of the moon's orbit, creates 2 high tides and 2 low tides daily. Beyond tides, the moon's presence shapes Earth's rotation, affecting day length and stabilizing the planet's axial tilt. It serves as a celestial timekeeper, influencing biological rhythms in diverse organisms. The moon's dance with Earth extends to scientific exploration, inspiring lunar missions and unlocking clues about our solar system's past. Its influence, profound and multifaceted, extends far beyond the ebb and flow of time. ஓகே, ஸோ இப்போது இதனுடைய அர்த்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த பாடத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பூமி இருக்குது. ஸோ பூமிக்கு வெகு தொலைவில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது. பூமிக்கு ரொம்ப அருகில் பார்த்திங்க அப்படின்னா நிலா இருக்குது. இந்த பூமியை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு புவி ஈர்ப்பு விசை இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியனால் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, இன்னொன்று சந்திரனால் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. இந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால இந்த பூமியை சுற்றிலும் மேற்பரப்பில் இருக்கிற தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா வெவ்வேறு நிலை அடையுது. எப்படி அடையுது அப்படின்னா, நியூ மூன், அதாவது அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நியூ மூனில் சூரியனும் நிலாவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும், அது நியூ மூன். அப்போ நமக்கு பூமியிலேருந்து பார்த்தோம்னா இருட்டாக தெரியும், நிலா தெரியாது இன்னும் சொல்லப்போனால். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் அமாவாசை அப்போது முழுமையான ஈர்ப்பு விசை, அதாவது சூரியனுடைய ஈர்ப்பு விசையும் சந்திரனுடைய ஈர்ப்பு விசையும் ரெண்டும் சேர்ந்து இழுக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பூமி மேலே இருக்கிற தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக வெளிநோக்கி வருது. இதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளாரையும் ஏகப்பட்ட வாட்டர் மாலிக்யூல் இருக்குது, அதுக்கும் அதே நிலைமை ஏற்படும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழர்கள் அமாவாசை அப்படிங்கிற தினத்தை மிக மிக முக்கியமான தினமாக கொண்டாடினாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமையில் லீவ் இருக்காது, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக லீவ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் மிகப்பெரிய மாற்றம் அன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பாசிட்டிவாக கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி பாசிட்டிவாக நம்ம அமைதியாக இருந்து அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகே, அப்போது நியூ மூன் அன்னைக்கு இப்படி இருக்குது, இது இந்த பக்கம் சுற்றுது. ஸோ அப்போது ஒட்டு மொத்தமாக இந்த பூமியை சுற்றி வர்றதுக்கு 27 நாட்கள் ஆகுது சந்திரனுக்கு. அதில் ஒரு 13 நாட்கள் ஆகும்போது இந்த ரெண்டாவது பொசிஷன் இந்த பொசிஷனுக்கு வருது. ஓகே, ஸோ இந்த பொசிஷனுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சூரியனுடைய ஈர்ப்பு விசை இந்த பக்கம் இருக்குது, சந்திரனுடைய ஈர்ப்பு விசை இந்த பக்கம் இருக்குது. அப்போது இந்த டைமில் அப்போ எப்படி இருக்கும், வித்தியாசமான ஈர்ப்பு விசை இந்த பூமியில் இருக்கிற தண்ணியில் இருக்கும். அது கண்டிப்பாக நம்ம மனித உடலில் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் அது இருக்கும். அதே மாதிரி அடுத்த 15 நாள் கழிச்சு, ஸோ அப்போ எங்கே வருது, இங்கே வருது. அதை தான் நம்ம பௌர்ணமின்னு சொல்கிறோம். நேராக சூரியனுக்கும் பூமிக்கும் ஆப்போசிட்டில்
பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்போ நிலா வருதோ அதுதான் நம்ம பௌர்ணமின்னு சொல்கிறோம். இந்த டைம்லையும் இங்கே என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே எஃபெக்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது கூடவே இந்த நிலாவினுடைய வெளிச்சமும் பூமியில் உள்ள ஜீவராசிகளுக்கு கிடைக்கும். அப்போ ஈர்ப்பு விசை முழுமையாக இருக்குது, சந்திரனுடைய ஒளி இரவில் வந்து முழுமையாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேரும்போது அமாவாசைக்கு ஆப்போசிட்டாக இங்கே வந்து வேறு விதமான உடல்நிலை மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மறுபடியும் என்ன ஆகுது, ஸோ இந்த 15 நாள் கழித்து இந்த இடத்துக்கு வருது. ஸோ இங்கேயும் இதே மாதிரியான ஒரு நிலை கிடைக்கும். ஸோ அப்போது பூமியை சுற்றிட்டு இருக்கிற இந்த நிலாவினால் அதனுடைய ஈர்ப்பு விசையினால் தண்ணியில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா பூமியில் இருக்கிற கடற்கரையில் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது அலை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் வருது? இந்த ஈர்ப்பு விசையால் தான் வருது. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் என்னாகும் அப்படின்னா தண்ணி உள்வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட நாட்கள் நம்ம நெருங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பூமியினுடைய இந்த சந்திரனுடைய ஈர்ப்பு விசை வேறு திசையில் இருக்கிறதுனால அப்போது இது வரைக்கும் தண்ணி வெளியே இருந்தது, இப்போ என்ன ஆகுது, உள்பக்கமாக இது மேல் நோக்கி இருக்கிறதுனால என்ன ஆகும், தண்ணி இந்த பக்கம் உள்வாங்கும். அப்போ என்ன ஆகும்னா கடல்ல இருந்து தண்ணி உள்பக்கமாக போகிற மாதிரி நமக்கு தெரியும். இது கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இந்த அனுபவம் தெரியும். ஸோ இன்னொன்று, மாலை நேரங்களில் என்னாகும் அப்படின்னா அதிகமான அலை இருக்கும். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேறு மாதிரி அலை இருக்கும். பட் நைட் டைம் ஆகும்போது அலையினுடைய பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமி தண்ணியில் மட்டும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை. இந்த பூமி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நேர் அச்சில் சுற்றலை, இந்த அச்சில் சுற்றலை, 23 டிகிரி சாஞ்சி அச்சில் சுற்றிட்டு இருக்கு. அதே மாதிரி நிலாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.68 டிகிரி வந்து டில்ட் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கு. இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா பருவநிலை மாற்றங்கள் பூமியில் ஏற்படுது. இது வந்து 23 டிகிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான், சாஞ்சி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு பருவ காலங்கள் மாறி மாறி வருது. என்ன வெயில் காலம் வருது, பனிக்காலம் வருது, மழைக்காலம் வருது. ஆனால் இந்த பருவ காலங்களை கரெக்டாக அந்தந்த டைமில் வர வைக்கிறதுக்கு யார் காரணம்னா இந்த சந்திரனுடைய ஈர்ப்பு விசை காரணம். ஏன் ஈர்ப்பு விசை காரணம்? இதனுடைய ஈர்ப்பு விசையால் தான் இந்த 23 டிகிரி அப்படிங்கிறது அச்சில் மாறாமல் பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம். ரைட். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நிலா, நம்மளாம் ஒரு கடிகாரத்தை மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறத வச்சு 24 மணி நேரம் அப்படின்றத டிசைட் பண்ணுறோம். ஆனால் பூமியில் இருக்கிற ஜீவராசிகள் ஒவ்வொன்றும் அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நிலாவை பேஸ் பண்ணியிருக்கு. நிலாவினுடைய சுற்றுப்பாதையை பேஸ் பண்ணி தான் இந்த ஒவ்வொரு உயிரினத்தினுடைய உடம்பும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் சரியாக இந்த நிலாவை பேஸ் பண்ணி தான் தன்னுடைய ரீப்ரொடக்ஷன் உற்பத்தியவே பண்ணிக்கிட்டு இருக்கு, குட்டி போட்டுட்ருக்கு. சரி, ஓகே. இப்போது நம்ம வந்து சொல்லுவோம் மனிதர்கள் அப்படின்னா 10 மாதம் அம்மா வயிற்றில் 10 மாதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 10 மாதம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அலோபதி ஹாஸ்பிட்டலில் போனோம் அப்படின்னம்னா அவங்க டைமிங் என்ன கொடுப்பாங்கன்னா கரெக்டாக 270 நாள் முடிகிற டைம் கொடுப்பாங்க. அதாவது 9 மாதம் 9 மந்த்ஸ் எப்போ டைம் முடியுதோ அப்போது டெலிவரி டைம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஆனால் தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 10 திங்கள் அப்படின்னு சொன்னாங்க.
10 திங்கள் அல்லது 10 மாதங்கள் அப்படின்னு நான் வந்து 10 மாதம் நான் வந்து சுமந்து பெற்றேன், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நிறைய வசனங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அலோபதி மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 270 நாள் 9 மாதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வித்தியாசம், இது வேறுபாடு என்ன அப்படின்னா 10 திங்கள் அப்படிங்கிறது என்னென்னா 1 மூன் மந்த், அதாவது பூமியை ஒரு முறை நிலா சுற்றி வர்றதுக்கு 27 நாட்கள் அப்ராக்சிமேட்டாக, சராசரியாக 77 நாட்கள் ஆகும். இது 1 மூன் மந்த். அப்போது இது இன்ட்டு 10, அதாவது 10 மூன் மந்த்ஸ். அப்போ என்ன ஆகுது, 270 நாட்கள். ஸோ தமிழர்கள் வந்து இதை தான் என்ன பண்ணாங்கன்னா 10 திங்கள் அப்படிங்கிறது மூனை குறிக்குது, சந்திரனை குறிக்குது. அப்போ 10 திங்கள் அப்படிங்கிறது 10 மூன் மந்த்ஸை குறிக்குது. அப்போது 270 நாட்கள். அதே தான் அலோபதியில் 270 நாட்கள், 9 மாதம் எப்போ முடியுதோ அப்போ டெலிவரி டைம் அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ எது எப்படியோ இந்த சந்திரன் எந்த அளவுக்கு ஒவ்வொரு உயிரினத்து மேலேயும் கண்ட்ரோல் வச்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த உலகத்திலேயே கடல்லையே மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு ஒரு பசிபிக் பெருங்கடலில் மிக ஆழமான இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இமயமலையவே கொண்டு போய் வச்சோம் அப்படின்னம்னா கூட அந்த இமயமலை மூழ்கடிக்கப்பட்டோம், அவ்வளவு ஆழம். அந்த ஆழத்துலேயும் சில உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினங்களை கண்ட்ரோல் பண்ணுறதும் யார் அப்படின்னா இந்த மூன் தான். அப்போது அந்த அளவுக்கு ஆதிக்கம் இருக்குது. ஏதோ நம்ம நினைக்கிறோம் நம்ம கண்ணு சின்னதாக தூரத்தில் தெரியுது, அது என்னடா நம்ம பண்ணுது அப்படின்னு. ஆனால் இந்த மூன் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், பூமி கண்ணா பின்னான்னு வேகமாக சுற்றி கசாம்சா நாய் போயிடும். அந்த மூன் அங்கே இருக்கிறதுனால தான் பூமியில் உயிரினங்களே இருக்குது. அந்த மூன் அங்கே இல்லைன்னா உயிரினங்கள் இங்கே நிலைச்சி வாழவே முடியாது. சரி, இவ்வளோ தாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போது இந்த பாடம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்ப்போம். த மூன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த வேலையை முடிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்ன, செல்வாக்கு. இன்ஃப்ளூயன்ஸ்னால் செல்வாக்குன்னு சொல்கிறோம். த மூன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா சந்திரனின் செல்வாக்கு. எதில், டைட்ஸ்ன்றது அலைகள், அண்ட் பியாண்ட் அலைகள், அதற்கு மேலும் இதனுடைய செல்வாக்கு இருக்குது. சரி, ரைட்டு. என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கலாம். த மூன்ஸ் கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ். மூனுடைய ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவோம். கிராவிடேஷனல்னா இப்போ ஈர்ப்பு விசை, அதனுடைய செல்வாக்கு. கவர்ன்ஸ் எர்த்ஸ் டைட்ஸ். இதுதான் என்ன பண்ணுது, பூமியில் இருக்கிற அலைகளை இதுதான் நிர்வகிக்குது. ஆர்கஸ்ட்ரேட்டிங். பூமி தான் என்ன பண்ணுது, அந்த அலைகள் ஒரு குறிப்பிட்ட ரிதத்தில் எழுந்து அமையிறத என்ன பண்ணுது, இந்த நிலா தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆர்கஸ்ட்ரேட்டிங் த ரிதமிக் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸ். நீங்கள் கடலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலை ஒரு குறிப்பிட்ட ரிதத்தில் அப்படியே மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நிற்காமல் இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கேன்னு. இதுக்கு முழு காரணம் எது, நிலாவினுடைய ஈர்ப்பு விசை. திஸ் கிராவிடேஷனல் புல், இந்த ஈர்ப்பு விசையினுடைய இழு விசை எ ரிசல்ட் ஆஃப் மூன்ஸ் ஆர்பிட். சரி, இந்த ஈர்ப்பு விசை எதன் மூலமாக வருது, ரிசல்ட் ஆஃப் மூன்ஸ் ஆர்பிட். அதாவது அந்த சந்திரன் எந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியை மையமாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆகுது, இந்த இழு விசை வருது. கிரியேட்ஸ் 2 ஹை டைட்ஸ் அண்ட் 2 லோ டைட்ஸ் டெய்லி. அந்த ஒரு பக்கம் சாஞ்சி சுற்றிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 முறை தண்ணி மேலே ரொம்ப உயரமாக வரும், 2 முறை உள்ளேயும் போகும், உள்வாங்கி போகும். அதனால தான் நம்ம சொன்னோம், பகலில் சில டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் உள்ளே இருக்கும், ஆனால் நைட் ஆக ஆக தண்ணி மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ரைட். பியாண்ட் டைட்ஸ், அதாவது அலைகளை தாண்டி. த மூன்ஸ் ப்ரெசன்ஸ், இந்த சந்திரன் இருக்கிறது, மூன்ஸ் ப்ரெசன்ஸ் அதனுடைய இருப்புங்கிறது
ஷேப்ஸ் எர்த்ஸ் ரொட்டேஷன். இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கிறத அது என்ன பண்ணுது, ஷேப் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. அஃபெக்டிங் டே லென்த். இந்த நிலா என்ன பண்ணுதுன்னா பூமி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றுறத கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஸ்டெபிளைசிங் த பிளானட்ஸ் ஆக்சியல் டில்ட். இதுதான் என்ன பண்ணுதுன்னா அது அந்த கரெக்டாக அந்த 23 டிகிரியிலேயே சாஞ்சி சுற்றுறத கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு இந்த சந்திரனுடைய இழுவிசை. இட் சர்வ்ஸ் as a celestial டைம் கீப்பர். இந்த நிலாங்கிறது இன்னொரு வேலையும் பண்ணுது. இட் சர்வ்ஸ் as, அது இந்த மாதிரியும் வேலை பண்ணுது. என்ன வேலை பண்ணுது? செலஸ்டியல் டைம் கீப்பர். வானவெளியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு டைம் கீப்பர் தான், நேரம் காப்பாளனா அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சிங் பயாலாஜிக்கல் ரிதம்ஸ். இது என்ன பண்ணுது? பயாலாஜிக்கல் ரிதம்ஸ். ஒவ்வொரு உயிர்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் நடக்கிறத இது வந்து பண்ணுது. இன் டைவர்ஸ் ஆர்கானிசம்ஸ், பலவேறுபட்ட உயிரினங்களில் அது உடம்பில் நடக்கிற பலவிதமான மாற்றங்களுக்கும் இந்த நிலா காரணமாக இருக்குது. த மூன்ஸ் டான்ஸ் வித் எர்த். இதை என்னன்னு சொல்கிறான்? மூன்ஸ் டான்ஸ் வித் எர்த். பூமி கூட சேர்ந்து இந்த நிலா என்ன பண்ணுதான்? டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எக்ஸ்டென்ஸ் டு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்பைரிங் லூனார் மிஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, லூனார் மிஷன் போட்டு நிலாவுக்கே போய் இறங்கி சில விஷயங்களை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அன்லாக்கிங் க்ளூஸ் அபவுட், அன்லாக்கிங் க்ளூஸ். ஏதாவது க்ளூ கிடைக்குதா? அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னால் இந்த சோலார் சிஸ்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அபவுட் அவர் சோலார் சிஸ்டம்ஸ் பாஸ்ட். ஸோ இந்த சூரிய குடும்பத்தினுடைய பாஸ்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நிலாவிலேருந்து போய் ஆராய்ச்சி பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், இதனுடைய தாக்கம் அல்லது செல்வாக்கு ப்ரொஃபவுண்ட், மிக பிரம்மாண்டமானதாக இருக்குது. அண்ட் மல்டிஃபேசிட்டட், பலதரப்பட்டதாக இருக்குது. எக்ஸ்டென்ஸ் ஃபார் பியாண்ட் த எப். இது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப, இது பார்க்க ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. இந்த பூமி மேலே இந்த நிலாவினுடைய தாக்கம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. த எப்னா உள்வாங்குது, கடல் வந்து உள்வாங்கி போகிறது. அண்ட் ஃப்ளோ ஆஃப் டைட்ஸ். டைட்ஸ்னா அந்த அலை வந்து மேலேயும் கீழேயும் போகிறது. இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை நமக்கு நல்லா தெரிகிறது. என்ன, சந்திரனால் அலை ஆடிக்கிட்டே இருக்குன்னு தெரியுது, சில நேரத்தில் கடல் உள்ள சந்திரனால் உள்வாங்குதுன்னு தெரியுது. ஆனால் இது மட்டும்தான் சந்திரன் பண்ணுதா அப்படின்னா இதை தாண்டி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பேராவை பற்றி நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ கண்களை மூடிக்குங்க. ஜஸ்ட் அந்த வார்த்தைகளை கவனிக்காமல் அதனுடைய அர்த்தங்களை கவனிச்சுட்டே வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். The moon's influence, tides and beyond. The moon's gravitational influence governs Earth's tides, orchestrating the rhythmic rise and fall of ocean waters. This gravitational pull, a result of the moon's orbit, creates 2 high tides and 2 low tides daily. Beyond tides, the moon's presence shapes Earth's rotation, affecting day length and stabilizing the planet's axial tilt. It serves as a celestial timekeeper, influencing biological rhythms in diverse organisms. The moon's dance with Earth extends to scientific exploration, inspiring lunar missions and unlocking clues about our solar system's past. Its influence, profound and multifaceted, extends far beyond the ebb and flow of tides. ஓகே, ஆங்கிலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ஈஸி. நம்ம ஆரம்ப காலத்தில் ஆங்கிலத்தை மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்களுடைய ஆங்கிலமே அருகே வா அப்படிங்கிற அந்த ஒரு யூடியூப்பில் ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ வரும். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக ஆங்கிலம் ரொம்ப சிம்பிளாகிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.